हरे अनाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सकगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सकगणललिता श्रीविशाखान्वितां च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेषु गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते। सप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनोभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते श्री वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकशत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाताया प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मत् एकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते। असाधु साधुता दायिन् अतीनो चाताकरा आनमुञ्चा कदाचिन्मां प्रेम्ण कृत्कन्तयोस्फुरा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा டிவோட்டீஸ், உங்கள் அனைவரையும் இந்த சாஸ்திரங்களின் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியாக ஜன்மாஷ்டமியை முன்னிட்டு பகவான் கிருஷ்ணருடைய அவதாரத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பேச இருப்போம். இன்னும் 2 நாள் பொறுத்துதான் அந்த நிகழ்ச்சி வருது. இருந்தாலும் நம்ம எல்லாருமே அந்த விழாவில் ரொம்ப மும்முரமாக நம்ம எல்லாம் ஈடுபட்டு பக்தி தொண்டு செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதனால நம்ம அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைய வகுப்பு நமக்கு பகவான் கிருஷ்ணருடைய அவதார பெருமைகள். பிறப்பற்றவர் பிறக்கிறார். அதாவது பகவானுக்கு பிறப்பு என்பதே கிடையாது இல்லையா? அவருக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவு கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பிறப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இது எதற்காக செய்யப்படுகிறது என்றால் அவருடைய காரணமற்ற கருணை. காரணமற்ற கருணை யாருக்கு அப்படின்னா, இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதுமே மங்களகரமான செயல்கள் இருக்க வேண்டும். அவருடைய பிறப்பின் மூலமாக எல்லாருக்குமே மங்களகரமான ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும். அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பகவத்கீதையில நிறைய ஸ்லோகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எதற்காக தோன்றுகிறார், யதா யதாகி தர்மஷ்ய அப்படின்னு. அதே மாதிரி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பரித்ராணாய சாது நாம் எல்லாமே. பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் நாம் எப்பொழுதுமே வணங்க வேண்டும் அப்படிங்கிறது கீதா மகாத்மியால இந்த ஸ்லோகம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவர் இல்லையா? நம்ம படிக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு ஸ்கிரிப்சர், அதாவது வேதங்கள் அப்படிங்கும் போது பகவானால் பாடப்பட்ட பகவத்கீதை. அவர் மட்டும்தான் வணங்கக்கூடிய பகவான். ஒரே ஒரு மந்திரம் அவருடைய புனித நாமம். அந்த மாதிரி பல்வேறு சிறப்புகள் உள்ள ஒரு விஷயம். பகவத்கீதையிலையும் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, பீதாகம் அஷ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமகா, எல்லாமே நான் தான் அப்படிங்கிறார். இந்த அகலத்தினுடைய தந்தை நான் தான், தாய் நான் தான், காப்பவன் நான் தான், பாட்டனாரும் நான் தான். அறியப்பட வேண்டிய பொருள், அதாவது நீங்க ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது என்னை பற்றிய விஷயங்களாகத்தான் இருக்க வேண்டும். ஓம் தத் சத் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஓம் அப்படிங்கிற மந்திரமும் நான் தான். வேதங்கள்ல எந்த வேதம் எடுத்தாலும் சரி, ரிக் யஜுர் சாம வேதங்கள் எடுத்தாலும் அதுவும் நான் தான் அப்படின்னு எல்லாமே அந்த பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதே போல மேலும் ஒரு ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு, அகம் சர்வஸ்ய பிரபுவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே.
இந்த ஆன்மீக உலகமும் சரி, பௌதீக உலகமும் சரி, அதனுடைய தோற்றத்திற்கு காரணம் நான் தான். என்னிடமிருந்துதான் அனைத்துமே தோன்றுகின்றன அப்படின்னு. வேதங்களை பற்றி பார்க்கும்பொழுது வேதங்கள் என்ன சொல்றாரு? வேதைஷ்ட சர்வைர் அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத்வேத விதேவ. வேதங்கள் அப்படின்னாலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அந்த வேதங்கள் தான். வியாசதேவர் வேதாந்த சூத்திரங்களை தொகுத்து வழங்கிய போது கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படிங்கிறார். அந்த சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணர் தான். வேற யாரை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவரை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. பகவத்கீதையில நம்ம ஒரு முதல் ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் பார்க்கும்பொழுது பல்வேறு வகையான அவதாரங்கள். இப்ப தசாவதாரம் அப்படின்னா ஒரு 10 அவதாரத்தை பத்தி நம்ம பேசுவோம். ஆனா பாகவத்துல என்னன்னா அந்த சீக்வென்ஷியல் ஆர்டர் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு தோற்றத்தை பற்றியும். அப்படியே வரும்பொழுது இந்த ஒரு ஸ்லோகம், ஏகோனவிம்சே விம்சதிமி விஷ்ணிஷு பிராப்ய ஜன்மனி ராமகிருஷ்ணௌ இதி பூவோ பகவான் அகரத் பரம் ஏகோனோவிம்சே விம்சாத்மி விஷ்ணிஷ்பிராப்யே ஜன்மனி ராமகிருஷ்ணௌ இதி பூவோ பகவான் அகரத் பரம். இந்த ஸ்லோகம் நான் அனுப்பியிருக்கேன், யாராவது படிக்கிறதா படிங்கோ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. பிராப்ய ஜன்மனி ராமகிருஷ்ணா பகவான் அகரத் பரம். हरे कृष्णा प्रभु। एकोनविंशे विंशति में विष्णेषु प्राप्य जन्मनि रामकृष्णाव इति भुवो भगवान् अहरत् परम्। हरे कृष्ण। एकोनविंशे विंशति में विष्णेषु प्राप्य जन्मनि रामकृष्णाव इति भुवो भगवान् अहरत् परम्। हरे कृष्णा प्रभु। प्रणाम प्रभु। एकोनविंशे विंशति में विष्णुषु प्राप्य जन्मनि रामकृष्णा विभुवो भगवान अगरत परम। हरे कृष्णा प्रभु। दंडवत प्रणाम। एकोनविंशति विंशति में विष्णुषु प्राप्य जन्मनि रामकृष्णा इति भुवो भगवान अगरत परम। हरे कृष्णा। हरे कृष्णा। एकोनविंशे विंशति में विष्णुषु प्राप्य जन्मन रामकृष्णा इति भुवो भगवान हरत् परम। हरे कृष्णा। एकोनविंशति में विष्णुषु प्राप्य जन्मनि रामकृष्णा इति भुवो भगवान अहरत् परम। हरे कृष्ण प्रभु। थैंक यू। ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய தோற்றத்திற்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு படிக்க வச்சது. 19வது அவதாரம், 20வது அவதாரம். நான் திரும்ப சொல்றேன், தசாவதாரத்துல இந்த 10 அவதாரம் பிரதான அவதாரங்களை பற்றி நம்ம தசாவதாரத்துல படிக்கிறோம். ஆனா இதுல பாகவதத்துல எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒவ்வொரு அவதாரமாக அப்படியே பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டே வருது இல்லையா, அந்த சீக்வென்ஷியல் ஆர்டர்ல பார்க்கும் பொழுது 19வது அவதாரமும் 20வது அவதாரம் பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, வியாசதேவர் என்ன எழுதியிருக்காருன்னா, பலராமரும் பகவான் கிருஷ்ணரும் விஷ்ணு குலத்தில், யது குலத்தில் அவர்கள் தோன்ற போகிறார்கள். எதற்காக தோன்றுகிறார்கள் என்றால், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான என்ன சொல்றது, பேர்டன் அப்படின்னா என்ன சொல்றது, குறைகள்ல இந்த பிரபஞ்சத்தில், இந்த பௌதீக உலகில் உள்ள இன்னல்களை எடுப்பதற்காக அவர்கள் இருவரும் அவதரிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், வியாசதேவர் இதை எழுதும் போது பகவான் அகரத் பரம், பகவான் அப்படிங்கிறது ரொம்ப கிளீனா அவர் இங்க சொல்லிடுறாரு. ஆனா 19, 20 இரண்டுமே யார சொல்றாரு? இரண்டுமே இந்த யது குலத்தில் தோன்ற போகிற பலதேவர் மற்றும் பகவான் கிருஷ்ணர். அப்படின்னா 2 பேருமே பகவான், 2 பேருமே பகவான் கிருஷ்ணருடைய, அதாவது பலதேவர் பகவானுடைய கிருஷ்ணருடைய முதல் விரிவங்கம். கிருஷ்ணா பல்வேறு வகைகளில் அவர் தன்னை விரிவங்கப்படுத்திக் கொள்கிறார் இல்லையா. புருஷா கிடையாது இந்த இடத்துல. புருஷா அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம்? புருஷா அப்படிங்கும்போது ஷீரோதகஷாய் விஷ்ணு, கர்ப்போதகஷாய் விஷ்ணு, காரணோதகஷாய் விஷ்ணு நம்ம சொல்றோம் இல்லையா. அது எல்லாமே புருஷாஸ்.
ஆனா இங்க வந்து ஸ்வயம் பகவான், அந்த ஸ்வயம் பகவான் அப்படிங்கும்போது பகவான் கிருஷ்ணரும் பலராமரும், அதுதான் முதல் 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 விரிவங்கம் பலதேவர். அதுல இருந்து நம்ம பார்க்கும்போது வசுதேவர், சங்கர்ஷ்ணர், அனிருத்தா, பிரத்யும்னா அப்படின்னு அப்படியே அந்த விரிவங்கம் வந்துட்டே இருக்கும் நமக்கு. பட் இங்க நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் பகவானாக தோன்றுகிறார். அவர் தோன்றுவதற்கு முன்பு முதலில் அவதரிப்பது யார் என்றால் பலதேவர். அது ஏன் அவர் அந்த மாதிரி வராரு, எதுக்காக பகவான் அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இன்னைக்கு. சோ பகவான் அந்த மாதிரி தோன்றும் பொழுது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய அந்தரங்க சக்தி, அவருடைய ஆற்றல், இன்டர்னல் பொட்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல தான் அவர் வராரே தவிர பௌதீக சட்டங்கள், பௌதீகத்துக்குன்னு விதிக்கப்பட்ட ஒரு சில நியமங்கள், அந்த பௌதீக ஆற்றல்கள் அதுல எல்லாம் கிடையாது. பௌதீக ஆற்றல் அப்படின்னா என்னது, ஒரு ஆண் பெண் கலந்து அவங்க 2 பேரும் கருவுற்று அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இங்க கிடையவே கிடையாது. பகவான் அவருடைய அந்தரங்க சக்தி மூலமாக, ஆத்ம மாயா அப்படின்னு சொல்லுவோம், அதை நம்ம சொல்லும்போது ஆத்ம மாயா இல்லாட்டி அந்தரங்க சக்தி, அதன் மூலமாக தோன்றுகிறார். இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நமக்கு இந்த இந்த பகவானுடைய தோற்றத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த கிருஷ்ண அவதாரத்தை பற்றி எப்படி விவரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு சம்பாஷணை, 2 பேருக்கு நடைபெற்ற ஒரு சம்பாஷணை இல்லையா. மரண தருவாயில் இருக்கக்கூடிய பரீட்சித் மகாராஜா அவர் வினவிய 2 கேள்விகள், முக்கியமான கேள்விகள். அந்த மாதிரி அந்த டிஸ்கஷன்ல போக 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 அவர் எண்ணற்ற கேள்விகளை கேட்கிறார். அந்த மாதிரி கிருஷ்ணரை பத்தி அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி யது வம்சத்தை பற்றி கூறுகிறார். யாருக்கு? பரீட்சித் மகாராஜாவுக்கு யது வம்சத்தை பத்தி பேசின்னு வர்றாரு. சந்திரனை பற்றி, சூரிய வம்சத்தை பற்றி, சந்திர வம்சத்தை பற்றி, அதை எல்லாத்த பத்தியுமே பேசிக்கிட்டே வரும்பொழுது அந்த கனெக்ஷன்ல பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமியை, தயவு செய்து பகவான் கிருஷ்ணர், பலதேவர் இவங்க 2 பேரும் யது வம்சத்தில் எப்படி தோன்றினார்கள், அவர்கள் என்னென்னலாம் செயல்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறார். இந்த கேள்விகள்லாம் கேட்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்தார். வர்ஷிப்பபிள் டைட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த குல தெய்வம் சொல்ற மாதிரி பாண்டவர்களுக்கு எது எடுத்தாலும் பகவான் கிருஷ்ணர் தான். உத்தராவின் கர்ப்பத்தில் இருக்கும்போது பரீட்சித் மகாராஜாவிற்கு மிகப்பெரிய துன்பம் வரும்போது அந்த பிரம்ம அஸ்திரத்திலிருந்து அவரை காப்பாற்றியதும் யாரு? பகவான். அதனால பரீட்சித் மகாராஜாவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இருந்து அவர் கேட்கிறார், ரோஹிணியின் கர்ப்பத்தில் பலதேவர் ஏன் தோன்றினார், அவர் தேவகியின் கர்ப்பத்தில் தோன்றி இருக்கலாமே. அது ஃபர்ஸ்ட் கேள்வி. எதற்காக மதுராவில் இருந்து விருந்தாவனத்திற்கு அந்த குழந்தை, அந்த கருவானது மாற்றப்பட்டது? 2வது கேள்வி. அந்த மாதிரி அங்க மாறிய பிறகு அந்த குடும்ப அங்கத்தினர்களோடு அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தார்களா? பகவான் கிருஷ்ணர் மதுரால என்ன பண்ணாரு, விருந்தாவன்ல என்ன பண்ணாரு? எதற்கு தன்னுடைய தாய் மாமன் கம்சனை அவர் கொல்ல வேண்டும்? பகவான் துவாரகையில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்? எத்தனை மனைவிகள், எத்தனை ராணிகள்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவர் கேட்க ஆரம்பிச்சிடுறார். கேட்க ஆரம்பிக்கும் போது இது எல்லாத்திற்குமே வந்து பகவான், அதாவது சுகதேவ கோஸ்வாமி பதில் அளிக்கிறார். இதுல வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பல்வேறு வகையான கேள்விகள் கேட்டு இதற்கு எல்லாமே பதில் சொல்வது மிகவும் மங்களமான ஒரு விஷயம். இந்த ஸ்லோகமும் நான் அனுப்பியிருக்கேன். வாசுதேவ கத பிரஷ்னஹா புருஷாம் ஸ்திரீன் புனாதிஹி வக்தாராம் பிரச்சகம் ஸ்ரோத்ரம் தத் பாத சலிலம் யதா. படிங்க, ரொம்ப நல்ல ஸ்லோகம் இது, படிங்க. வாசுதேவ கதா பிரஷ்னக புருஷாம் ஸ்திரீன் புனாதிஹிம் வக்தாரம் பிரச்சகம் ஸ்ரோத்ரம் தத்பாத சலிலம் யதா. हरे कृष्णा। वासुदेव कथा प्रश्नः पुरुषास्मत्रिन् पुनादि हि वक्त्रां प्रचकं श्रोतृं तत्पादसलिलं यदा। हरे कृष्णा, दंडवत प्रणाम। वासुदेव कदा प्रश्नः पुरुषां स्त्री पुनादिः वक्तारं प्रच्छकं श्रोतृं तत्पाद सलिलं यथा। हरे कृष्णा, दंडवत प्रणाम। वासुदेव कदा प्रश्नः पुरुषां स्त्रीन् पुनादिः वक्तारं प्रच्छकं श्रोतॄं तत्पाद सलिलं यथा। हरे कृष्णा।
वासुदेव कदा प्रसन्नः पुरुषां त्रीन् पुनातिः वक्तारां प्रच्छहं श्रोत् ऊमस्तत्पाद सलीम्यता। हरे कृष्ण। वासुदेव कदा प्रसन्नः पुरुषां सधीरेन् पुनादिः भक्तारं प्रचाकं शिरोरुद्रं तत्पादसलीलं यथा। हरे कृष्ण। हरे कृष्ण। वासुदेव कदा प्रश्नः पुरुषां स्त्रीन् पुनादिः वक्तारं प्रच्छकं श्रोतृं तत्पादसलिलं यथा। हरे कृष्ण। थैंक यू। हरे कृष्ण। वासुदेव कदा प्रश्नः पुरुषां स्त्रीन् पुनादिः वक्तारं प्रचहं श्रोतॄं तत्पादसलिलं यथा। हरे हरे कृष्ण। वासुदेव कदा प्रसन्नः पुरुषां स्त्रीन् पुनादिः वक्तारं प्रचक्षं श्रोत्रं तत्पादसलिलं यथा। हरे कृष्ण। प्रणाम प्रभुजी। वासुदेव गदा प्रसन्नः पुरुषां स्त्रीन् पुनादिः वक्तारं प्रच्छकं श्रोतृं दत्पाद चलितं यद। हरे कृष्ण। हरे कृष्ण। प्रणाम प्रभुजी। वासुदेव कदा प्रश्नः पुरुषां स्त्रीन् पुनादिः वक्तारां प्रच्छकं श्रोतॄं तत्पाद सलिलं यदा। थैंक यू प्रभु। ஹரே கிருஷ்ணா. வாசுதேவ கதா பிரஷ்னக. வாசுதேவ கதா பிரஷ்னக அப்படின்னா பகவானை பற்றி கேட்கக்கூடிய கேள்விகள், அவருடைய லீலைகள், அவருடைய குணங்களை பற்றி தெரிந்து கொள்வது. அதனுடைய விசேஷம் என்ன என்றால் புனத்தி. புனத்தின்னா தூய்மைப்படுத்துகிறது. யாரை தூய்மைப்படுத்துகிறது? இந்த ஸ்லோகத்துல 3 பேரை தூய்மைப்படுத்துகிறது அப்படிங்கிறார். வக்தாராம், அதை பற்றி யார் பேசுகிறார்களோ அவர்கள் தூய்மை அடைகிறார்கள். சுகதேவ கோஸ்வாமி இந்த இடத்துல பேசுறாரு. பிரச்சகம், பிரச்சகம் அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக கேள்விகளை கேட்கக்கூடிய பரீட்சித் மகாராஜா. அதே போல ஸ்ரோத்ரின், ஸ்ரோத்ரின் அப்படின்னா யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க 2 பேரும் பேசுறது மூலமா அவர்கள் தூய்மை அடைகிறார்கள். அவங்க பேசுறத மத்தவங்க எல்லாம் கேட்கறாங்க இல்லையா, அவங்க. சோ அந்த 3 பேருக்கு இந்த பகவானை பற்றிய விஷயங்கள் எது பேசினாலுமே, எப்படி கங்கையானது பகவானினுடைய கமல பாதங்களிலிருந்து தோன்றி 3 உலகங்களையும் தூய்மைப்படுத்துகிறதோ, அது போல இந்த பாகவதம், அதாவது பகவானை பற்றிய இந்த விஷயங்களை எல்லாமே கேட்கும் போது அந்த அளவிற்கு ரொம்பவும் மங்களமான ஒரு விஷயம். சோ அதனாலதான் இந்த ஸ்லோகம் படிக்க வச்சது. நம்ம எல்லாருமே இந்த பாகவதத்துல இன்னைக்கு பகவானுடைய அவதாரம், அவருடைய தோற்றத்தை பத்தி கேட்டுக்கிறோம், படிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே மனம் தூய்மை அடைந்து பகவானுடைய பக்தியில் நம்ம எல்லாம் மேலும் மேலும் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. பகவான் கிருஷ்ணர் பிரம்மதேவனினுடைய ஒவ்வொரு தினமும் ஒரு முறை அவதரிக்கிறார். அப்படின்னா நம்ம டெய்லி பகவான் பிறக்கிறாரா அப்படின்னா, பிரம்மதேவனுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது எவ்வளவு நாட்கள் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். 1000 மகா யுகங்கள். 1000 மகா யுகங்கள் அப்படின்னா அந்த 4 சதுர்யுகங்களும் 1000 முறை. தட் இஸ் 1 day ஆஃப் பிரம்மா. அந்த மாதிரி 1 night ஆஃப் பிரம்மா இஸ் ஆல்சோ சேம். அதுல அந்த துவாபர யுகத்தில் பகவான் அவதரிக்கிறார். நல்லா கேட்டுக்கோங்க. 1000 மகா யுகம், அந்த துவாபர யுகம், அந்த சைக்கிள்ல துவாபர யுகம் திரும்ப திரும்ப வரும். ஆனா அந்த துவாபர யுகத்துல அந்த ஒரு நாள் ஒரே ஒரு யுகத்துலதான் அவர் அவதரிப்பார். அப்படி பார்க்கும் பொழுது இப்ப வெரி ரீசன்ட்லி 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் அவதரிச்சிருக்கார். அப்படின்னா நம்ம எவ்வளவு பாக்கியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் 4,30,000 வருஷம், 30,000 வருடங்கள் இருக்கு அப்படிங்கிறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எண்ட் ஆஃப் இந்த பிரளயத்துக்கு முன்னாடி பிறக்கிறவங்களா இருந்தோம் அப்படின்னா நமக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் அந்த கேப் அவ்வளோ பெரிய கேப். அதே போல சைத்தன்ய மகாபிரபு அவதரித்ததும் 550 வருடங்களுக்கு முன்பு. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் உண்மையாகவே பகவானுடைய கருணை உடையவர்கள். இவ்வளவு நெருங்கி 5000 வருஷம் அப்படிங்கும்போது இந்த காலம் பார்க்கும் பொழுது ரொம்ப நியரஸ்ட் நம்ம பகவானை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயங்கள்ல நம்ம இருக்கோம். பகவானுடைய லீலைகளை பற்றியும் அவர்
பாகவத்துல சுகதேவ கோஸ்வாமி அவர் எழுதும்போது பகவான் 3 வகையான லீலைகள் பண்ணியிருக்கார். அவருடைய தோற்றம் எதனால் தோன்றினார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா அவர் செய்த 3 லீலைகள் என்ன அப்படின்னா விரஜலீலா, மதுரா லீலா, துவாரகா லீலா. இது எல்லாமே அந்த 10வது ஸ்கந்தத்துல நம்ம படிக்கும்போது பல்வேறு வகையான விரஜலீலால பார்க்கும்போது நிறைய பேரை அரக்கர்களை கொன்றது அந்த மாதிரிலாம் வரும். பட் அவருடைய லீலைகள் கிளாசிபிகேஷன் ஆஃப் லீலாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தான். இப்போ பகவானுடைய அவதாரம் எதற்காக பகவான் நம்ம இன்னைக்கு பேசுறது எல்லாமே பாகவதத்தை மையமாக வைத்து. இது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கிருஷ்ணா புக்ல மோஸ்ட்லி இருக்கலாம். இது 10th கேண்டோ. இந்த 10th கேண்டோல ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் வந்து அப்பியரன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் லார்ட். டோட்டலா 90 அத்தியாயங்கள் 10வது கேண்டோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 90 சாப்டர்ஸ் பகவானுடைய லீலைகள். ரொம்ப பெரிய அத்தியாயம் பாகவதத்துல அப்படின்னா 10வது அத்தியாயம் தான். அதுல முதல் 4 பகவானினுடைய தோற்றத்தை பற்றியது. அதுக்கப்புறமா எவ்ரி 30 சாப்டர்ஸ் 35 சாப்டர்ஸ் டிஃப்ரெண்ட் லீலாஸ், பல்வேறு விஷயங்கள், அது எல்லாமே அதுல விவரிக்கப்பட்டிருக்குது. ஒரு சின்ன ஒரு சுருக்கமான ஒரு சாராம்சம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது பகவான் எதற்காக அவதரித்தார். இப்ப ராமாயணம் ராம அவதாரம் நம்ம பார்க்கும் பொழுது எப்படி ராம அவதாரம் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று நிறைய பிராமணர்கள், அவங்களுக்கு வந்து நிறைய துன்பம் இருக்கு, அவங்களால நிம்மதியா பீஸ்ஃபுல்லா அவங்களால பிரேயர்ஸ் பண்ண முடியல, மெடிடேஷன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பசு உருவத்தில் பூமி தேவி எர்த், மதர் எர்த்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எந்த ரூபத்துல இருக்காங்க அப்படின்னா பசுவினுடைய ரூபத்தில் பிரம்மதேவனை அணுகி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நிறைய அரக்கர்கள் என்னால தாங்க முடியல அவங்களுடைய அந்த கொடூரமான விஷயங்கள். இப்போ ஒரு டேபிள்ல ஒரு 2 பேர் நிக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு 10 பேர் அந்த டேபிள்ல ஏறி நின்று அந்த டேபிள் வந்து அழுதுன்னா எப்படி இருக்கும்? என்னால வெயிட் தாங்க முடியல, 10 பேர் நிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அந்த மாதிரி இந்த பூமி தேவியானவள் இவர்கள் செய்யக்கூடிய கொடூரமான செயல்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பிரம்மதேவனிடம் போய் முறையிடுகிறார். அதை கேட்ட உடனே பிரம்மதேவனுக்கு வந்து ரொம்ப மன வருத்தம் ஏற்படுகிறது. உடனே அவர் என்ன பண்றாரு, சிவபெருமான் மற்ற தேவர்கள் இவங்க எல்லாரையும் அந்த பசு உருவத்தில் உள்ள பூமி தேவியோடு சேர்ந்து திருப்பார்கடலில் பகவானை சென்று தரிசித்து பகவானுக்கிட்ட நம்ம வந்து முறையிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாருமே அங்க பிரார்த்தனை செய்ய துவங்குகிறார்கள். அந்த பிரார்த்தனையை அனுப்பியிருக்கேன். அந்த பிரார்த்தனையில இது வந்து ரொம்ப பெரிய நிறைய வெர்சஸ்ல வந்து சுகதேவ கோஸ்வாமி அந்த பிரார்த்தனையை பத்தி கொடுக்குறாரு. நம்ம இந்த பிரார்த்தனையை மாத்திரம் பேசிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு மற்ற விஷயங்கள்லாம் வராது. அதனால முக்கியமான ஒரு ஸ்லோகங்கள் மாத்திரம் நான் இதுல வந்து நான் வச்சிருக்கேன். தத்ர கத்வா ஜகநாதம் தேவதேவம் விருஷக்கபிம் புருஷம் புருஷசூக்தேனா உபதஸ்தே சமாஹிதஹா. இந்த ஸ்லோகம் படிக்கலாம். பகவானை வந்து எல்லா தேவர்களும் புகழ்ந்து பாடக்கூடிய இந்த ஸ்லோகம் இப்படித்தான் ஆரம்பிக்குது. பகவானுடைய அந்த திருப்பார்கடலில் போய் பகவானுடைய கருணை பெற வேண்டும் அப்படின்னு அவர்கள் எல்லோரும் பிரம்மதேவனுடைய தலைமையில் முறையிடுகிறார்கள். படிக்கலாம், படிக்கும். ஹரே கிருஷ்ண பிரபு. தத்ர கத்வா ஜகநாதம் தேவதேவம் விருக்ஷாகபிம் புருஷம் புருஷசூக்தேன உபஸ்ததே சமாஹிதஹ. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. தண்டவர்த்தனம். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாரி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தத்ர கத்வா ஜகநாதம் தேவதேவம் விருஷாகபிம் புருஷம் புருஷசூக்தேன உபதஸ்தே சமாஹிதஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. தத்ர கத்வா ஜகநாதம் தேவதேவம் விருஷாகபிம் புருஷம் புருஷசூக்தேன உபதஸ்தே சமாஹிதஹ. ஹரே கிருஷ்ணா பிரபு. தத்ர கத்வா ஜகநாதம் தேவதேவம் விருஷாகபிம் புருஷம் புருஷசூக்தேன உபதஸ்தே சமாஹிதஹ. தத்ர கத்வா ஜகநாதம் தேவதேவம் புருஷாபிம் புருஷம் புருஷசூக்தேன உபதஸ்தே சமாஹிதஹ. ஹரே கிருஷ்ண பிரபு. वृषागभीं पुरुषसुक्तेन उपादस्ते
समाहितः हरे कृष्ण। हरे कृष्ण दंडवत प्रणाम। तत्र गत्वा जगन्नाथं देवदेवं वृषाकपिं पुरुषं पुरुषसूक्तेन उपतस्ते समाहितः। हरे कृष्ण। हरे वर्णं कृष्ण। प्रभुजी। प्रणाम तत्र तत्र गत्वा जगन्नाथं देवदेवं वृषाकपिं पुरुषं पुरुषसूक्तेन उपदस्ते समाहितः। हरे कृष्ण। प्रणाम। वर्णं प्रभुजी। तत्र गत्वा जगन्नाथं देवदेवं वृषाकपिं पुरुषं पुरुषसूक्तेन उपदस्ते समाहितः। थैंक यू प्रभुजी। हरे कृष्ण प्रभु जी। तत्र गत्वा जगन्नाथं देवदेवं वृषाकपिं पुरुषं पुरुषसूक्तेन उपदस्ते समाहितः। हरे कृष्ण। थैंक यू प्रभु। ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ வெரி மச். ஸோ இந்த ஸ்லோகம் வந்து பகவானை புகழ்வது, அதாவது டைரக்டா இன்னும் பெருமைப்படுத்தி அவர்கள் எந்த ஸ்லோகமும் சொல்ல ஆரம்பிக்கல. அந்த பகவான் இந்த ஆங்கிலத்துல வந்து அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய ஹையஸ்ட் குவாலிட்டிஸ், அந்த மாதிரி இங்க பகவானை அவர்கள் ஜெகநாதம் தேவதேவம் பிரஷாகபிம், ஜகத்தை காப்பவர், தேவர்களுக்கெல்லாம் தேவராக இருப்பவர், பரம்பொருள் அப்படின்னு எங்க போய் சொல்றாங்க? தத்ர கத்வா, அந்த திருப்பார்கடலில் சென்று எப்படி சொல்கிறார்கள்? புருஷ சுக்தேனா, புருஷ சுக்தம் சொல்றோம் இல்லையா, அந்த வேத மந்திரங்கள் மூலமாக பகவானை, இப்போ புருஷ சுக்தம் ஃபுல்லா படிச்சோம் அப்படின்னா, இந்த புருஷ சுக்தம் இந்த தேவர்கள் அனைவரும் திருப்பார்கடலில் பகவான் அவதரிப்பதற்கு முன்பு அவர்களால் பிரார்த்தனை செய்யப்பட்டது. ஸோ வாட் தே ஆர் குளோரிஃபைங் அப்படிங்கிறது ஃபுல்லா புருஷ சுக்தத்துல இருக்கும். ஆனால் எந்த பகவானை அவர்கள் சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படின்னா, அகிலத்தை ரட்சிப்பவர் ஜெகநாதன், தேவர்களுக்கெல்லாம் தேவர், பரம்பொருளாக இருப்பவர், இஸ் த புருஷம், அவர்தான் சுப்ரீம், அவர்தான் ஆண் மகன்லயே தலை சிறந்த ஆண்மகன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவர்தான். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அத்தனை கட்டுப்பாடு முழுமையான கவனத்தோடு அவர்கள் பகவானை பிரார்த்தனை செய்கிறார்கள். யாருடைய தலைமையில்? பிரம்மதேவனுடைய தலைமையில் அங்கு பிரார்த்தனை துவங்குகிறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, பிரம்மதேவன் அந்த சமாதி நிலையை அடைகிறார். அப்படியே மனசு ஒன்றி, இப்ப நம்ம சாண்டிங் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல வந்து நிறைய ஓடிட்டே இருக்கும், கையில வாட்ஸ்அப் வச்சுக்கிட்டே இருப்போம், இன்னொருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம சாண்டிங் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. பட் பிரம்மதேவன் வந்து இங்க சமாதி நிலையை அடைகிறார். அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது அவருக்கு வந்து சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து அப்படியே ஐக்கியமாயி பகவானை எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய காதுகளில் சப்த ரூபத்தில் வானில் ஒரு சப்தம், செலஸ்டியல் வாய்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு மாத்திரம்தான் கேக்குது. அது அந்த இதுல இருக்கும் பொழுது க்ஷீரோதகசாய் விஷ்ணு பேசுறாரு அவர்கிட்ட, சொல்லிட்டு அவருக்கு எல்லா விஷயமும் சொல்றாரு. மகாவிஷ்ணு என்ன விஷயம் அவருக்கு சொன்னாரு, எப்படி தான் தோன்ற போகிறேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவருக்கு தெரிகிறது. அதை என்ன பண்றாரு, அவர் எல்லாமே சொல்றாரு. நான் யது வம்சத்தில் பிறக்க போகிறேன், சங்கர்ஷன் முதல்ல வரப்போறாரு, அதன் பிறகு நான் வரப்போகிறேன் அப்படின்னு நம்ம என்ன படிக்கிறோமோ பாகவத்துல, இது எல்லாமே அட்வான்ஸா பிரம்மதேவனுக்கு பகவான் சொல்லிடுறாரு. சொல்ல உடனே அந்த விஷயங்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய தேவர்களுக்கு கூறப்படுகிறது, அந்த பூமி தேவிக்கு கூறப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம், எனக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்துல இருந்து, இவ்வளவு இன்னல்களில் இருந்து நான் மிக விரைவில் எனக்கு தீர்வு கிடைக்க போகிறது, பகவான் அவதரிக்க போகிறார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அங்கிருந்து போறாங்க. அதுல பகவான் பிரம்மதேவனுக்கு முதல்லயே சொல்லிடுறாரு, முதலில் தோன்ற போவது அனந்த தேவன். என்ன கேட்டு வந்திருக்காங்க அவங்க? பிரச்சனையா இருக்கு, இன்னல்கள் இருக்கு, நிறைய கொடியவர்கள் இருக்கிறார்கள், என்னால் தாங்க முடியவில்லை, அந்த வேதனையை தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு பகவான் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்றாரு அப்படின்னா, கம்ப்ளீட்டா எல்லாமே இன்ஃபார்ம் பண்றார் பிரம்மதேவனுக்கு. முதலில் அனந்த தேவன் தோன்றுவார், பலராமர், யோகமாயா நாங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டாக சேர்ந்து என்னென்னலாம் பண்ணணுமோ இந்த அவதாரத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாமே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவருடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படிப்பட்ட அரேஞ்ச்மெண்ட், எதற்காக முதலில் பலதேவர் தோன்றினார், அதன் பிறகு ஏன் பகவான் தோன்றினார் அப்படிங்கிறது ஒரு 2 ஸ்லோகத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். 10.2.7 இதுவும் நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. கச்சதேவி விரஜம் பத்ரே கோப கோபீர் அலங்கிருதம் ரோஹிணி வாசுதேவஸ்ய பார்யாஷ்டே நந்த கோகுலே அன்யாஸ்ச கம்ஷ சம்விக்னா விவரேஷு வசந்திஹி. படிக்கலாம்.
चम्पत्रे गोप गोपीरलङ्कृतं रोगिणी वसुदेवस्य भार्यास्ते नन्दकुले अन्याश्च तं संविघ्ना विवरेक्षु वसन्तिः। वत्सा देवी व्रजं पत्रे गोपगोपीरलङ्कृतं रोहिणी वसुदेवस्य भार्यस्ते नन्दगोकुले अन्याश्च कंससंविघ्ना विवरेषु वसन्तिः। पश्चादेवी व्रजं पत्रे गोपगोपीरलङ्कृतं रोहिणी वासुदेवस्य भार्यास्ते नन्दगोकुले अन्याश्च कंससंविघ्ना विवरेषु वसन्तिः। हरे कृष्ण। कच्चा देवी व्रजं पत्रे गोपगोपीरलङ्कृतं रोहिणी वसुदेवस्य भार्यास्ते नन्दगोकुले अन्याश्च कंससंविघ्ना विवरेषु वसन्तिः। हरे कृष्ण। कच्चा देवी व्रजं पत्रे गोपगोपीरलङ्कृतं रोहिणी वसुदेवस्य भार्यास्ते नन्दगोकुले अन्याः सुगंस संविघ्ना विवरोषि वलन्तिः। हरे कृष्ण। कच्चा देवी हरे कृष्ण प्रभु। व्रजपत्रे गोपगोपीरलङ्कृतं रोहिणी वसुदेवस्य भार्यास्ते नन्दगोकुले अन्यास कंससंविघ्ना विवरेषु वसन्तिः। Thank you. Hare Krishna. हरे हरे कृष्ण कृष्ण। प्रभु दंडवत हरे कृष्ण। படிங்க சீக்கிரம் படிங்க. कच्चा देवी व्रजं पत्रे गोपगोपीरलङ्कृतं रोहिणी वसुदेवस्य भार्यास्ते नन्दगोकुले अन्याश्च कंससंविघ्ना विवरेषु वसन्तिः। Thank you, brother. हरे प्रणाम कृष्ण। स्वरूप। यच्चा देवी व्रजं भद्रे गोपगोपीरलङ्कृतं रोहिणी वसुदेवस्य पर्यास्ते नन्दगोकुले अन्याश्च कंस संविघ्ना विवरेषु वसन्तिः। हरे कृष्ण। प्रणम्स प्रभु। Thank you. कच्चा देवी विरजं पत्रे गोपगोपीरलङ्कृतं रोहिणी वसुदेवस्य भार्यास्ते नन्दगोकुले अन्यास कंससंविघ्ना विवरेषु वसन्तिः। थैंक यू प्रभुजी। हरे कृष्ण प्रभु जी। अच्छा देवी व्रजं पत्रे गोपगोपीरलङ्कृतं रोहिणी वसुदेवस्य भार्यास्ते नन्दगोकुले अन्यासा कंससंविघ्ना विवरेषु वसन्तिः। हरे कृष्ण। Thank you very much. पत्रे गोपगोपीरलङ्कृतं रोहिणी वासुदेवस्य पार्श्वास्ते नन्दगोकुले अन्यास कंससंविघ्ना विवरेषु वसन्तिः। हरे कृष्ण प्रभु दंडवत प्रणाम। ஹரே கிருஷ்ணன். சோ இந்த ஸ்லோகத்துல பகவான் யோக மாயாவிற்கு உத்தரவிடுகிறார். கச்சதேவி விரஜம் பத்ரே. தேவி பத்ரே அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், யோக மாயா அப்படின்னா என்ன விஷயம்? யோக மாயா அப்படிங்கும்போது எல்லா இடங்களிலுமே அவர்கள் வாட் டு யூ சே, சுபத்தை தரக்கூடியவள். போற இடம் எல்லாமே சுபம் தரப்படும். எல்லா ஜீவராசிகளுக்கும் சுபம் தரக்கூடியது யோகமாயா. அந்த யோக மாயாவிற்கு பகவான் உத்தரவிடுகிறார். அவர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல மங்களகரமான விஷயங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு தாத்பரியம் நம்ம இங்க பாக்குறோம். பகவான் அவதரிப்பதற்கு முன்பு அங்கு மங்களம் ஏற்படுகிறது. சோ அந்த யோக மாயாவை அந்த இடத்துக்கு அனுப்புறாரு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க உள்ள ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே மங்களகரமான செயல்கள் நடக்க போகுது அப்படின்னு. எங்கு அனுப்புகிறார்? கச்ச விரஜம், விரஜத்திற்கு செல்லவும் அப்படிங்கிறாரு. அந்த விரஜத்துக்கு ஏன் போகணும்? அங்க யார் இருக்கிறார்கள்? கோப கோபீர் அலங்கிருத்தம். கோபாஸ், ஆட்டு, கௌஹர்டு பீப்புள் இல்லையா? பசுக்களை பேணி காப்பவர்கள், கன்றுகளை பேணி காப்பவர்கள், கோபர்கள், கோபியர்கள், அவர்களுடைய மனைவிகள், அந்த குடும்பம் எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. சோ அந்த நிலத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னா, ரோஹிணி வசுதேவஸ்ய பாரிய நந்த கோகுலே அஷ்டே. அந்த இடத்துல யார் இருக்கா? அந்த இடத்துல நந்த மகாராஜா இருக்காரு, ரோஹிணி தேவி இருக்காங்க, வசுதேவருடைய மனைவி. வசுதேவருக்கு மொத்தம் 18 மனைவிகள். ஒரு மனைவி இப்ப மதுரால ஜெயில இருக்காங்க. இன்னொரு மனைவி ரோஹிணி நந்த மகாராஜாவுடைய பாதுகாப்பில் அங்கிருக்கிறார். மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? மற்றவங்க எல்லாருமே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
அந்யஸ்ச விவரேஷு வசந்திகி, எல்லாருமே வந்து மறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக மறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? கம்ச சம்விக்னா, கம்சனை பார்த்து பயம். அந்த பயத்துல அவன் இருக்கிறதால இவங்க எல்லாருமே தலைமறைவாக இருக்கிறார்கள். ரோகிணி அங்க இருக்கா, அந்த மாதிரி இடத்துக்கு நீ போக வேண்டும் அப்படின்னு யோக மாயாவை கூறுகிறார். இதுல நந்த கோகுலா அப்படின்னு அவருக்கு இந்த ஸ்லோகத்துல வந்து நந்த கோகுலா அப்படின்னு போட்டிருக்குன்னா, நந்த மகாராஜா இட்செல், அவர் வந்து ஒரு அரசருக்கு உண்டான அனைத்து விதங்கள், பகவான் கிருஷ்ணருக்கு எங்கெல்லாம் பசுக்கள் கன்றுகள் இருக்கிறதோ அந்த இடம் அவருக்கு தூய்மையானது, புனிதமானது, சந்தோஷத்தை தரக்கூடியது, செல்வம், அந்த அளவுக்கு ஒரு செழிப்பான நிலம். அந்த நந்த கோகுலம், கோகுலம்னா கோ பிளஸ் குலா. கோன்னா என்னது? கோ என்றால் பசு, பசுவை பராமரிப்பவர்கள். குலம் மீன்ஸ் குலம். நந்த மகாராஜாவினால் பாதுகாக்கப்பட்டு வரும் பசுக்களையும் பசுக்களை பராமரிக்கக்கூடிய குடும்பங்களும். அப்படின்னா அந்த இடம் வந்து பகவான் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவும் சிறப்பாக அவர் கூறுகிறார். பிருந்தாவனத்தை பத்தி கூட இந்த அளவிற்கு பகவான் எங்கேயுமே பேசினதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, பகவானுக்கு அமைதியான ஒரு சூழ்நிலை ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு, பின்னாடி வரப்போறதுல. ஆனா இங்க சொல்லும் பொழுதே அந்த ட்ரைலர் போட்டு காட்டுவாங்களா, அந்த மாதிரி இந்த விரஜம், இந்த நந்த கோகுலம் எந்த அளவிற்கு பகவானுக்கு ஒரு ஈர்ப்பை தருகிறது என்றால், அமைதியான சூழ்நிலை, அழகான இடங்கள், பசுக்கள் நிறைந்த இடங்கள். அவருடைய பாஷையில ஆச்சாரியர்கள் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, விருந்தாவன் வந்து இட் இஸ் லைக் அ கமர்ஷியல் சென்டர். ரொம்ப பிஸியா இருக்கும், நிறைய கோயில்கள் இருக்கும், நிறைய மக்கள் நடமாட்டம் இருக்கும், ஒரே சத்தமாக இருக்கும். அதனால பகவானுக்கு வந்து இந்த நந்த கோகுலம். ஆன்மீக உலகம் அப்படின்னாலே மங்களமானது, அதற்கு காரணம் யோகமாயா. பௌதீக உலகம் மங்களமாக இருக்கிறது, அதற்கு காரணம் மகாமாயா. ரெண்டு மாயாவுமே பகவான் தான், பகவானுடைய வித்தியாசமான ஆற்றல்கள் தான். இந்த பகவானினுடைய இந்த ஆற்றலை தெரியாதவர்கள் அவித்யா, இக்னரண்ட் பீப்புள், கட்டுண்ட நிலையில் இருப்பவர்கள், பௌதீக வாழ்க்கை. ஆனால் இந்த வித்யா அப்படிங்கும்போது இந்த வேதங்களை அறிந்து பகவான் அப்படிங்கிறது இருக்கும்போது அவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்றால் பயமற்ற ஒரு வாழ்க்கை. அபயம், அபய் சரணானந்த பக்தி வேதாந்தா, அபய் சரண் டே இல்லையா, அபய் பயமற்றவர். நம்ம ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அவருடைய பெயரிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பயமற்றவர். காரணம் என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணரை நம்பி. அது போல பகவானை கிருஷ்ணரை நம்பி இருக்கக்கூடியவர்கள் யாரு? இந்த நந்த கோகுலத்துல பின்னாடி அந்த கதை, நந்த கோகுலம் வந்து எந்த அளவிற்கு பகவானுக்கு ஒரு ஈர்ப்பை தருகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த யோகமாயா ஆன்மீக ஆற்றல், பகவானுடைய ஆன்மீக ஆற்றல் அங்க போறதால எல்லாமே சிறப்பாக அமைய போகிறது. அனைவருமே பயமற்ற நிலையில் இருக்க போகிறார்கள். நம்ம எல்லா லீலையிலையும் பார்த்திருக்கோம். அந்த இடத்துல பயந்தது யாருன்னா யசோதாமாய் ஒத்துரு தான் பயந்தாங்க. நந்த மகாராஜா ஒத்துரு தான் பயந்தார். ஐயோ என் பையனுக்கு, என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்ட்டு. மற்றபடி அங்க இருக்கிறவங்க யாருக்கும் பயமே இல்லை. கிருஷ்ணா இருக்கான், எல்லாத்தையும் பார்த்துப்பான், எங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற ஒரு மனநிலை அவர்களுக்கு. அந்த அபயம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் லிட்ரலா நம்ம ஒவ்வொரு லீலைகளையும் பார்க்கும்போது அந்த வேதங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துகள், வேதங்களில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு சொற்களுக்கான அர்த்தங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு அங்க மேட்ச் ஆகும் அப்படிங்கிற விஷயம். வாட்சல்ய பாவத்துல இருந்ததால யசோதாமாய்க்கு குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்ட்டு பயம், அந்த தாயினுடைய பாசம் அந்த இடத்துல காட்டப்பட்டது. இந்த யோகமாயா அங்க போய் என்ன செய்ய போறாங்க? காரணம் என்ன அப்படின்னா, அந்த யோகமாயா எதற்காக நந்த கோகுலத்திற்கு அனுப்பப்பட்டார், பிரஜத்திற்கு அனுப்பப்பட்டார், ஏன் மதுராவிலேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேள்விகள் கேட்கலாம் இல்லையா? மதுரால தானே இருக்கு எல்லா விஷயமே. அப்படி இருக்கும்போது ஏன் இவர் வந்து மதுராவை விட்டு அங்க போய் அனுப்புறாரு அப்படின்னா, மதுராவில் அரக்க குணம் நிறைந்தவர்கள், அரக்க குணம் படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மதுரால. இந்த யோகமாயா அங்க போறதால, யோகமாயா அப்படின்னா என்னது? உங்களுக்கு என்ன ஆற்றல்கள் இருக்கிறதோ அந்த ஆற்றல்களை மெருகேற்றக்கூடியவள் யோகமாயா. இந்த அரக்க குணம் அதிகமாக இருக்கும்போது இந்த யோகமாயா அங்க போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அவர்களுடைய அரக்கத்தனம் இன்னும் அதிகமாகிவிடும். they will get influenced. அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் ஆன மாதிரி ஆயிடும். கோகுலத்துக்கு அனுப்பவர்கள் ஏன் கோகுலத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னா, கோகுலத்துல வந்து விரஜத்துல இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப இன்னசென்ட், ஒரு உயர்ந்த ஒரு வைஷ்ணவ குணங்கள் வந்து பை நேச்சர், பை பர்த்
ஆச்சாரியர்கள் எழுதும்போது வேதங்கள் அப்படின்னாலே கோபிகள், வேதத்திற்கு சமமானவர்கள் கோபிகள் அப்படிங்கறத அவங்க எழுதுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம லீலைகள் எல்லாமே பார்த்திருக்கோம். இந்த கோபிகள் பகவானுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ப்ராப்ளம் அப்படின்னா உடனே எதை பத்தியுமே கவலைப்படாம பகவானுக்காக செய்யக்கூடியவர்கள். அந்யாபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிர்த்தம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி கோபிகர்கள் வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, வேதம் என்றால் என்னை தெரிந்து கொள்வது அப்படின்னு, அதை முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்க. அதனால கோபா கோபிஸ் அந்த இடம் விரஜம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு, அப்படிப்பட்ட குணங்கள் உடையவர்களுக்கு மேலும் மெருகேற்ற வேண்டும், மேலும் அவர்களுக்கு எல்லா விதமான சந்தோஷங்கள் சௌபாக்கியம் தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அவர்கள் எல்லாருமே வேதத்தினுடைய ஒரு பிரதிநிதி, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் வேதாஸ் அப்படின்னு தான் ஆச்சாரியஸ் எல்லாருமே சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அதுவும் ஆச்சாரியர்கள் கூறிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பகவான் ஹீனோஸ், முக்காலமும் அழிந்தவர் இல்லையா, அறிந்தவர் பகவான். அவருக்கு தெரிய போகுது, நான் அங்க போய் நிறைய லீலைகள் பண்ண போறேன், நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போறேன் எல்லாருக்குமே. அதனால நான் போறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நான் ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம எப்படி பௌதிக கண்ணோட்டத்தோட நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு எப்படி எல்லாமே ப்ரீ அரேஞ்ச்டு திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி பண்றோமோ, அந்த மாதிரி இங்க பகவான் தயார்படுத்துவதற்காக, எதற்காக முதலில் சங்கர்ஷன் அதாவது தன்னுடைய சகோதரனாக பலதேவரை அங்கு அனுப்புகிறார் என்றால், பலதேவர் தான் தாங்கி கொண்டிருக்கிறார். இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்க அப்படின்னா பலதேவர் ஆதி குருவாக பலதேவ் தாங்கி கொண்டிருக்கிறார். சேஷ ரூபத்தில் இந்த பிரபஞ்சத்தையே தாங்கி கொண்டிருக்கிறார். அதனால இந்த இடத்துல பகவான் நாம் போய் அங்க பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய லீலைகளுக்கு ஏற்றாற் போல அவர் அங்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக யோக மாயையை அங்கு அனுப்புகிறார். அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு, அந்த யோக மாயி நீ அங்க போயிட்டு என்ன பண்ண போற, நீ நான் அங்க போ சொல்லிட்டேன், பட் வாட் யூ வில் பி டூயிங் தேர், அங்க போயிட்டு நீ என்ன சேவகம் எனக்காக செய்ய போற அப்படிங்கிற விஷயம்தான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றாரு பகவான். தேவக்கிய ஜதரே கர்ப்பம் தேவக்கியா ஜதரே கர்ப்பம் சேஷாக்கியம் தாம மாமகம் தத் சனிக்ருஷ்ய ரோஹின்யா உதரே சன்னிவேஷய. அதை படிக்கணும், படிங்க. ஓகே, படிங்க. தேவ்கயா ஜடரே கர்ப்பம் சேக்ஷாக்கியம் தாம மாமகம் தத் சன்னிருக்ஷ ரோஹன்யா உதரே சன்னிவேஷய. ஹரே கிருஷ்ணா. தேவ்கயா ஜடரே கர்ப்பம் சேஷாக்கியம் தாம மாமகம் தத் சன்னிகிருஷ்ய ரோகிணியா உதரே சன்னிவேஷய. ஹரே கிருஷ்ணா. தேவகாயா ஜடேகம் கர்ப்பம் தேசாக்கியம் தாம மாமகம் தத் சன்னிகிருஷ்ய ரோஹிண்யா உதரே சன்னிவேஷய. ஹரே கிருஷ்ணா. ஓகே, யோகமாயாவுக்கு பகவான் இங்க என்ன உத்தரவிடுகிறார், அப்படி என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். நம்ம பகவான் சொல்றாரு, தேவக்கிய ஜாத்தரே, தேவகியனுடைய கர்ப்பத்தில், தேவகியனுடைய கர்ப்பம் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அந்த கர்ப்பத்தில் என்ன இருக்கிறது, சேஷாக்கியம் கர்ப்பம் தாம மாமகம், என்னுடைய விரிவங்கமான சங்கர்ஷனன் சேஷன் அங்க இருக்கின்றான். ஓகே, கர்ப்பத்துல சேஷன் இருக்கிறார். என்ன செய்ய வேண்டும், தத் சனிக்ருஷ்ய ரோஹிண்ய உதரே சன்னிவேஷய, எந்த விதமான இடையூறும் இல்லாமல், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இந்த தேவகியின் கர்ப்பத்தில், ஃபர்ஸ்ட் லைன் நல்லா கேட்டுக்கோங்க, தேவகிய ஜதரே, தேவகியினுடைய கர்ப்பத்தை பத்தி பேசுறாரு. அந்த கர்ப்பத்துல யார் இருக்கா என்றால் சேஷன் இருக்கின்றான். சேஷாக்கியம் கர்ப்பம் தாம மாமகம். தாம மாமகம் என்ன அப்படின்னு பின்னாடி சொல்றோம், நம்ம சொல்ல போறேன் நானு. தட் சங்கிருஷ்ண ரோஹிண்ய உதரே சன்னிவேஷய, இந்த ஆதிசேஷன், இந்த சேஷனை எந்த விதமான கடினமும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தேவகியின் கர்ப்பத்திலிருந்து இந்த சிசுவை ரோஹிணியின் கர்ப்பத்திற்கு மாற்று அப்படிங்கிறார். ஆதிசேஷன் ஆக்சுவலா முதலில் தோன்றியது தேவகியின் கர்ப்பத்தில். ஆனால் இந்த லீலைக்காக பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா,
ரோஹிணியினுடைய. சோ ஃபர்ஸ்ட் அங்க வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பகவான் தங்கும் இடம் சேஷன், அதுக்கு பின்னாடி பகவான் வரப்போறாரு. சோ அந்த தங்கும் இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பகவான் வந்து தேவகியினுடைய கர்ப்பத்துல அந்த சேஷன் அவர் தங்கும் இடம் அது ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் வரப்போறாரு, அந்த இடத்த காலி பண்ணணும். இது எங்க போகுது அப்படின்னா ரோஹிணியுடைய கர்ப்பத்திற்கு செல்கிறது. இது முதலில் பகவானினுடைய முதல் விரிவங்கம். பலதேவா சேஷா அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, பகவானினுடைய முதல் விரிவங்கம். முதல் விரிவங்கம் என்றால் சாக்ஷாத் கிருஷ்ணனே அப்படியே உருமாறி சேஷனாக வருகிறார். சோ அப்ப ரெண்டு பேருக்குமே எவ்ரிதிங் இஸ் சேம். ரெண்டு பேருக்கும் எல்லா விதமான ஆற்றல்கள் எல்லாமே. ரோஹிணி பகவான் சேஷனினுடைய நிரந்தரமான தாய். நிரந்தரமான தாய் அப்படிங்கிற விஷயம் பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த பகவானுடைய விரிவங்கம் அப்படின்னா ஓவராலா பார்க்கும்போது விஷ்ணு தத்துவத்தில் இந்த விரிவங்கங்கள் அடங்குகின்றன. ஆனால் இரண்டு பேருமே ஒன்று அப்படின்னா என்னென்னலாம் ஆற்றல் பகவான் கிருஷ்ணருக்கு இருக்கின்றதோ அத்தனை ஆற்றல்களும் இவருக்கும் உண்டு, பலதேவருக்கும். ஆனால் என்ன பெரிய ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா உருவத்தில் வித்தியாசம், நிறத்தில் வித்தியாசம். பார்ப்பதற்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்களே தவிர பொட்டன்சி, ஆற்றல்கள், சக்தி எல்லாமே ஃபுல் பொட்டன்சி பகவான் கிருஷ்ணருக்கு என்ன இருக்கின்றதோ இந்த லீலையை கருதி கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறதால அந்த அவதாரத்திற்கான மகிமை முழுக்க கிருஷ்ணர் பண்ற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அம்சங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது எதற்காக கம்சன் பார்த்த பயத்தில் பகவான் இந்த சேஷனை ரோஹிணியினுடைய கர்ப்பத்திற்கு மாற்றுகிறான் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? யாருக்காச்சும் மைண்ட்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். வை சேஷா ஹஸ் பீன் மூவ்ட் அவுட். ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லா அப்படி இருக்கும்போது எதற்காக மாற்ற வேண்டும் அப்படின்னா அதற்காகத்தான் ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக எழுதுகிறார்கள். தாம மாமகம் அப்படின்னா, தாமம் என்றால் இங்கு கோகுலம், மாமகம் என்றால் என்னுடைய அம்சம் இல்லையா? அந்த அம்சம் அந்த தாமத்திற்கு போக வேண்டும். காரணம், அந்த இடத்தில் தான் நான் தங்க போகிறேன். அவர் தங்கறதுக்கு ஒரு இடம் ஒண்ணு வேணும்ல, அவர் தங்கறதுக்கான ஒரு இடம். காரணம் என்ன அப்படின்னா கம்சனுக்கு முதல்லயே தெரியும் 8வது குழந்தை, அதனால அவரை மறைத்து அவருடைய கண்களுக்கு தெரியாமல், இது லீலையின் ஒரு அம்சம். இது அப்படின்னா பகவான் வேற எங்கேயோ போய் ஸ்டே பண்ணணும். இதுல வந்து நிறைய ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம். பல்வேறு லீலைகள் பகவான் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. விரஜ மக்கள் எதற்காக இந்த முன்னாடி ஸ்லோகம் நம்ம படிச்சோம் அப்படின்னா அந்த விரஜ மக்கள் வந்து வேதங்களினுடைய ஒரு பிரதிநிதிகள் அப்படின்னா மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு, அவர்களுடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னு அனைவருக்கும் எடுத்து காட்ட வேண்டும். கிருஷ்ண அவதாரத்துல வந்து பல்வேறு நோக்கங்கள் இருக்கின்றன பகவானுக்கு. பகவத்கீதை அந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்கும் பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா தர்மம் அப்படின்னா என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்க வந்து யாரையாச்சும் வச்சு காட்டணும். அந்த மாதிரி பகவானுடைய பல்வேறு நோக்கங்களில் விரஜத்தில் உள்ள கோப கோபியர்களை வைத்து பக்தி அப்படின்னா என்ன, அல்டிமேட் பக்தியினுடைய ஃபைனஸ்ட் பீப்புள் அப்படின்னா அவங்கதான். அது அதை மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பிளான் போடுறாரு பகவான். அப்படி பார்க்கும்போது அந்த இடத்திற்கு நான் செல்ல வேண்டும். தட் ஷெல்டர், என்னுடைய அம்சம், என்னுடைய விரிவங்கம், முதல் விரிவங்கம் சேஷன் என்னுடைய பாகம், கிருஷ்ணாஸ் ஒன் போர்ஷன். பகவான் கிருஷ்ணர் வந்து ஒரு ஆப்பிள் மாதிரி கற்பனை பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு சின்ன பிட்டு நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா சேம் திங். அதைத்தான் வந்து பின்னாடி சைத்தன்ய மகாபிரபு அச்சிந்திய பேத அபேத தத்துவா ஜீவராசிகளுக்கு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், சேஷா இஸ் மை அம்சா. நான் லீலை பண்ண போறேன், நான் லீலை பண்ணும் பொழுது அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து கம்சனை பார்த்து பயந்தது கிடையாது. அந்த பகவான் அங்க போறாரு அப்படிங்கும்போது அவருக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கணுமோ. யமுனா தேவி ஒரு சின்ன லீலை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பலராமர் வந்து யமுனா தேவி அந்த தண்ணியில விளையாடணுங்கும் போது அவள் மறுப்பு தெரிவிக்கும் போது கோவப்பட்டு அந்த கலப்பையை வச்சு அந்த நிலத்தையே இழுத்துன்னு வரும்போது யமுனா தேவி ஒரு பிரார்த்தனை பாடுகிறாள். அந்த பிரார்த்தனை பாடும்போது நீங்கள் தான் பகவான், பகவான் ராமா ராமா மகா பாகோ நா ஜானே தவா விக்ரமம் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை, அருமையான பிரார்த்தனை.
அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் பகவானினுடைய ஒரு சிறிய அம்சம் அப்படிங்கிற விஷயம். யூ ஆர் a ஸ்மால் போர்ஷன். அந்த சிறிய அம்சம் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல். நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒண்ணு வரும். அப்படி பார்க்கும்பொழுது பகவானும் பலதேவரும் ஒன்று. அந்த லீலைக்காக முதலில் பலதேவர் தோன்றுகிறார். இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம், நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். பட் இந்த விஷயமும் 6 குழந்தைகள், முதலில் 6 குழந்தைகள் அவளுடைய கர்ப்பத்தில் தோன்றி, எல்லாமே பௌதீக குழந்தைகள், அரக்கர்கள். அதாவது ஒரு அரக்கனுடைய கையில் அழிகிறது அப்படின்னா, தேவகி அவ்வளவு கீழ்நிலையில் உள்ள ஒரு பெண்மணியா? பௌதீக ரீதியாக 6 குழந்தைகள் கர்ப்பத்தில் இருக்கு, அதுவும் அரக்கர்கள். அந்த அரக்கர்கள் அப்படின்னா ஒரு அரக்கனினால் கொல்லப்பட்ட ஒரு விஷயம். எதற்காக இது போன்று டைரக்டா பகவானே அங்க தோன்றி இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் நிறைய கேள்விகள் கேட்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, தேவகியினுடைய கர்ப்பம் அப்படின்னாலே அது பகவானினுடைய அந்தரங்க சக்தி, ஆன்மீக சக்தி. பகவான் தங்குறாரு இல்லையா, ஆன்மீக சக்தி. அப்படின்னா ஆன்மீகமயமானது. இட் இஸ் அ டிரான்சென்டென்டல் பிளேஸ், ஆன்மீகமயமானது. அப்படி இருக்கும்போது எதற்காக 6 குழந்தைகள் அங்கு மரணம் ஏற்பட வேண்டும்? சத்கர்ப்பசூரா. சத்கர்ப்பசூரா அப்படின்னா 6 அசுர குணம் படைத்தவர்கள் கர்ப்பத்தில் இருக்கிறார்கள். கிருஷ்ணா சக்கரவர்த்தி தாக்கூர் ரொம்ப அழகாக இதுக்காக எழுதுறார். நம்ம எல்லாமே பகவத்கீதையில பார்த்திருப்போம். பகவான் ஒரு ஸ்லோகத்துல சொல்றாரு, மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா. இந்த விரிவங்கப்படுத்த, அதாவது வெளிப்படுத்தப்படாத நிலையில் உள்ள இந்த பிரபஞ்சங்கள் என்னால் தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்றன, ஆனால் இதில் நான் அங்கம் வகிப்பது கிடையாது அப்படிங்கிறார் இல்லையா அந்த ஸ்லோகத்துல. அந்த மாதிரி இது எல்லாமே பகவானினால் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதனால பகவான் அசுரகுணம் படைத்தவர் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இந்த சத் கர்ப்ப அசுராஸ் யாரு? இந்த 6 பேர் அப்படின்னா அதற்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கிறது. இந்த 6 பேருமே யாரு, எதற்காக இவங்க எல்லாமே கம்சனினால் அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது அப்படின்னு. சோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு டக்குன்னு யாருக்குமே புரியாது. திஸ் இஸ் கால்ட் இன்கன்சீவபிள் பொட்டன்சி. நம்மளால புரிஞ்சிக்க முடியாத ஆற்றல், புரிஞ்சிக்க முடியாத சக்தி. இது பக்தர்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி நிறைய கேள்விகள்லாம் கேட்கலாம். அப்படி இருக்கும்போது பகவான் மீது நம்பிக்கை அற்றவர்கள், அபக்தர்கள், அவங்க எப்படி இதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, அதற்கும் சாஸ்திரங்களில் நிறைய கூறப்பட்டிருக்கிறது. அதக ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நாபவே கிரஹ்யம் இந்திரியை. இந்த பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், பகவானினுடைய ஆற்றல்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பௌதீக நினைவு, பௌதீக சுகங்களிற்கு அப்பாற்பட்டவர்களால் மட்டுமே, ஆன்மீகத்தில் எவன் ஒருவன் இருக்கிறானோ அவர்களால் மட்டுமே இந்த விஷயங்கள் எல்லாமே புரிந்து கொள்ள முடியும். சத்கர்ப்ப அசுராஸ் அப்படிங்கிறதுக்கு பிரபுபாதர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள், இந்த 6 அசுரர்கள் யாரு என்றால் காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம். இந்த 6 தான் 6 குழந்தைகளாக. இந்த 6 பேருக்குமே பேர்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள போனோம்னா ரொம்ப டைம் எடுத்துரும். இந்த 6 பேருமே பூர்வ ஜென்மத்தில் அரக்கர்களாக அவர்கள் ஒரு அரக்க குலத்தை பிறந்தவர்கள். அதை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு பின்னாடி. இந்த ரோஹிணியானவள் எதற்கு பகவானினுடைய நிரந்தரமான தாய் அப்படின்னா, அதுவும் இதுவும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது பிரம்ம வைவர்வத்த புராணம். இந்த ரோஹிணி யாரு என்றால் கத்ரு. கத்ரு யாரு என்றால் நாக தேவதை, நாகர்களுக்கெல்லாம் தாய். அப்படி பார்க்கும்பொழுது இந்த சேஷன் அந்த கத்ரு, அந்த பரம்பரை கிடையாது, அந்த அம்சம். எனவே ரோஹிணி தொடர்ந்து அப்படி பார்க்கும்பொழுது அந்த சேஷனுக்கு தாயாக, எப்பொழுதுமே அவள் தாயாகத்தான் இருப்பாள். இந்த 6 குழந்தைகள் யாரு அப்படின்னா கத்ரு. இந்த கத்ரு தக்ஷனினுடைய மகள், கஷ்யப்ப முனியினுடைய மனைவி. இவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் மரிச்சி. இந்த மரிச்சிங்கிறவரு சப்த ரிஷிகள்ல ஒருத்தர். இவர் யாரு அப்படின்னா பிரம்மதேவனினுடைய மானச புத்திரன், மனதின் மூலமாக தோன்றியவர். இவங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு, இந்த தம்பதிகளுக்கு 6 குழந்தைகள். ஸ்வயம்புவ மனு அந்த மன்வந்திரத்துல இருக்கும்பொழுது, ஸ்வயம்புவ மன்வந்திரால இருக்கும்பொழுது 6 குழந்தைகள்.
அந்த மகரிஷி மரிச்சியின் உடைய மகன்களாக தோன்றுகிறார்கள். அவங்களுக்கு பேர்லாம் இருக்கு. சமரா, உத்கிதா, பரிஷ்வாங்கா, பதங்கா, சூத்ரபிருதா, கிருணி அப்படிங்கிற பேரு. இவங்கதான் பின்னாடி நம்ம பார்த்த மாதிரி காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியா, மனதினுடைய பிரதிபலிப்பு தான் மரிச்சி. மைண்ட்ல இருந்து பறந்ததால மனதின் ஒரு விரிவங்கம் அப்படின்னா மரிச்சி. இந்த மனம் என்றாலே இந்த 6 அம்சங்களும் அதில் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பிரம்மதேவன் தன்னுடைய மகளை காம கண்களோடு பார்க்க, அதை பார்த்து இந்த 6 சிறுவர்களும் சிரிக்கிறார்கள். இந்த 6 சிறுவர்களும் சிரிக்கும் பொழுது பிரம்மதேவன் ஒரு சாபம் தருகிறான். உங்களுக்கு எல்லாமே அசுரனாக நீங்கள் பிறக்க வேண்டும். அசுரன் அப்படின்னா யாரு? காலநேமி, ஹிரண்யகசிபுவினுடைய மகன். அவனுக்கு இவர்கள் பிறக்கிறார்கள். ஹிரண்யகசிபு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன்தான் தெய்வம், அவன் தான் கடவுள், பரம்பொருள் அவன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் இல்லையா? இந்த காலநேமியினுடைய குழந்தைகள் பக்தியில ரொம்பவும் தீவிரமாக இருக்கும் பொழுது அதை பார்த்து அவர்களுக்கு ஒரு சாபம் கிடைக்கிறது ஹிரண்யகசிபு மூலமாக. உன்னுடைய தந்தையின் மூலமாகவே உங்களுக்கு மரணம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சாபம். சோ அவர்களுடைய மரணம் ஏற்படும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? இந்த காலநேமினி தான் பின்னாடி கம்சனாக, அடுத்த அவதாரம் அவனுக்கு கம்சன். இந்த குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கிறார்கள். இவங்க 6 பேருக்கும் அவங்கதான் இந்த பிரபுபாதர் எழுதின மாதிரி 6 விதமான காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம் இவர்கள் பிறக்கிறார்கள். சோ இதுதான் அந்த ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த 6 குழந்தைகள். 7வது குழந்தையாக பலதேவர். அந்த பலதேவருடைய கருவானது ரோகிணி தாய்க்கு மாற்றப்படுகிறது. அதன் பிறகு 8வது குழந்தையாக. அந்த நேரத்துல என்ன ஆயிடுது? அந்த யோகமாயாவினுடைய அந்த அதிசயத்தக்க வகையில் 6 குழந்தைகள் எல்லாமே போனதுக்கு அப்புறமா அந்த குழந்தை வரும்பொழுது அதுக்கு அபாஷனான மாதிரி அந்த இடத்துல காமிச்சு, ஓ தேவகியுடைய குழந்தை அங்க போயிடுச்சு, ஷி ஹேட் அ மிஸ்கேரேஜ், அபாஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு பிளான் ஒண்ணு பண்ணிட்டு பகவான் இப்பொழுது தோன்ற போகிறார். சோ இதுதான் பேக்ரவுண்ட். பகவான் எப்படி தோன்றுகிறார் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட். பகவான் அப்படி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கரஹா ஆவிவிசேஷம் ஷபாகேனா மன அனகாதுந்துபி அனகாதுந்துபி. பகவான் அப்படி விஸ்வாத்மா, அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரம்பொருளாக இருப்பவர், பரமாத்மாவாக இருப்பவர் இங்கு தோன்றுகிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷு அர்ஜுனா ஸ்திதி. பகவத்கீதையில நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே, ஒவ்வொருடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார். யாரு? இந்த விஸ்வாத்மா. பகவான் அப்படி விஸ்வாத்மா. சோ அவர் தோன்றுகிறார். அவர் தோன்றும் போது என்ன? இந்த மாதிரி எல்லாருக்கும். யாருக்கு தோன்றுகிறார்? இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மன அனக துந்துபி, மனதில் தோன்றுகிறார். யாருடைய மனதில்? இங்க அனக துந்துபி அப்படின்னா வசுதேவரை குறிக்கும். பாகவத்துல நிறைய இடங்கள்ல பிரபுபதர் இந்த பதத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. வசுதேவரை கூறுவது எப்படி அப்படின்னா அவருடைய பெயர் சமஸ்கிருதத்துல அனக துந்துபி. அவருடைய மனதில் பகவான் தோன்றுகிறார். பகவான் தோன்றுவதற்கு முன்பு எப்படி தோற்றம் அளிக்கிறது என்றால், முதலில் வசுதேவருடைய மனதில் தோன்றி அதன் பிறகு அது தேவகிக்கு செலுத்தப்படுகிறது. சோ பௌதீகத்தில் நம்ம ஒரு கருவுறுவது அப்படிங்கிறது எப்படி, ஆன்மீகத்தில் நாம் கருவுறுவது அப்படிங்கிற விஷயம். சோ முதலில் வசுதேவருடைய மனதில் தோன்றுகிறார். வசுதேவருக்கு அந்த மாதிரி ஒரு வந்த உடனே வசுதேவர் ஒரு தாமமாக பார்க்கப்படுகிறார். தாமம் என்றால் என்ன? பகவான் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தாமம். நம்ம விருந்தாவன் தாம், மாயாப்பூர் தாம் சொல்றோம் இல்லையா? தாம்னஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமகி. அந்த இடத்துல பௌதீக ஆற்றல்களுக்கு சான்ஸே கிடையாது. தாமம்னு வந்துட்டா there is no influence of material energy அந்த இடத்துல. சோ வசுதேவனுடைய மனதில் பகவான் தோன்றியவுடன் வசுதேவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஜொலிப்பு. அவர் யாருமே நெருங்க முடியாத அளவிற்கு. நிறைய பேர் கேட்கலாம், அப்படின்னா கம்சனுக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு. அந்த இடத்துல சாக்ஷாத் பகவான் மாதிரி ஆயிட்டார் வசுதேவன்.
அந்த அளவுக்கு பவர்ஃபுல், யாருமே கிட்ட நெருங்கவே முடியல அவரால். அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ், சுப்ரீம் பர்சனாலிட்டியுடைய அந்த தாக்கம் அந்த வசுதேவனுக்கு அந்த நேரத்தில் இருந்ததால் சுகதேவ கோஸ்வாமி வந்து பகவத் ஸ்வரூபா அப்படிங்கிறார். விஷ்ணு தேஜஸ், பகவத் ஸ்வரூபா, அந்த மாதிரி அவர் ஒரு பகவானாகவே மாறிவிட்டார் வசுதேவன். முதலில் பகவான் தாமம் ஈக்குவலன் டு ஒரு பகவான் இருக்கக்கூடிய இடம், பகவான் வந்தாச்சு, மைண்டுக்குள்ள வந்தாச்சு. அதனால கம்சனுக்கு வந்து அங்க என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. அந்த அளவிற்கு அவர் ஒரு ஜோதி மூலமாக பகவான், அதன் பிறகு அந்த விரிவங்கம் தேவகிக்கு, பகவான் வசுதேவனுடைய மனதில் இருந்து தேவகிக்கு செலுத்தப்படுகிறது. she is getting initiated. தீட்சை வழங்குறோம் இல்லையா, தீட்சை வழங்கும் போது எப்படி ஹரிநாமம் தரப்படுகிறதோ அந்த மாதிரி இங்கு தேவகிக்கு தீட்சை தரப்படுகிறது. அந்த பகவான் மாற்றப்படுகிறார் தேவகிக்கு. எப்படி அவர்களுடைய தோற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு தோற்றம். பகவான் இந்த மாதிரி கருவில் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த இடமே அந்த அளவுக்கு ஜெகத் ஜோதியாக இருக்கிறதாம், அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. அவனுக்கு வந்து லைட்டா கம்சனுக்கு வந்து திடீர்னு பார்த்த உடனே அந்த அளவுக்கு ஏதோ ஒரு சம் சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல, அவனுக்கு புரியுது அந்த நேரத்துல. இருந்தாலும் அவன் மனசை வந்து நான் வந்து தேவகியை கொல்லக்கூடாது, தேவகி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா, அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறாள், ஆனால் அவள் என்னுடைய தங்கை, நான் அவளை கொல்லக்கூடாது. நான் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை மட்டும்தான் நான் கொல்ல வேண்டுமே தவிர. சோ இதெல்லாமே அந்த பகவான் அந்த நேரத்துல அங்க வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்சனுக்கு ஒரு மாதிரி எதிர்மறையாக, ஏதோ சம்திங் இஸ் ஹேப்பனிங், சடனா இவளுக்கு இந்த மாதிரி அப்படிங்கும்போது கம்சன் காத்து கொண்டிருக்கிறான். உண்மையாகவே அந்த ஜனனம் ஏற்படட்டும், அந்த குழந்தை பிறக்கட்டும், குழந்தை பிறந்த உடனே நான் அதை கொல்வதற்காக நான் பண்றேன் அப்படின்னு. இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் எழுதும்போது ரொம்ப அழகா எழுதுறாங்க. கம்சன் உட்காரும் போது, தூங்கும் போது, பேசும்போது, சாப்பிடும் போது, நின்றுகிட்டு இருக்கும் போது கம்ப்ளீட்டா பகவானை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கான், ரிஷிகேஷன் பகவானை பற்றியே. ஆனால் எதிர்மறையாக நினைத்து கொண்டிருக்கிறான். அன்ஃபேவரபிளி ஹி இஸ் பிராக்டிசிங் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். நம்ம கேட்போம் இல்லையா, ஃபேவரபிள் டு கிருஷ்ணா கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. இஸ் அன்ஃபேவரபிள், பகவானை எதிர்மறையாக நினைத்து கொண்டிருந்தாலும் சர்வ சதா காலமும் பகவானை பற்றியே நினைத்து கொண்டிருக்கான். எப்போ பிறக்க போறான், என் தங்கச்சி இவ்வளவு அழகா இருக்காளே, இப்படி இருக்காளே, அப்படி இருக்காளே அப்படின்னு. சோ பகவான் அவதரிக்க போறாரு. இந்த நேரத்துல அந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள். பிரம்மதேவன், சிவபெருமான், நாரத முனி, வியாசதேவர், இந்திரன், சந்திரன், வருணன் எல்லாருமே, யார் கண்களுக்குமே தெரியவே இல்லை, எல்லாருமே தேவகியுடைய அறையில் அந்த சிறைச்சாலையில் வந்துட்டு எல்லாருமே துதிபாடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம், பகவானே நீங்க வரப்போறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லாரும் அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ரோஹிணி விண்மீன் கூட்டம் வானத்துல பாத்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் வர்ற மாதிரி அந்த ரோஹிணி நட்சத்திரம், சந்திரன், இந்திரன், சூரியன் எல்லாமே அப்படியே ஜெகத் ஜோதியாக அமைதியாக, சாதுக்கள் எல்லாருமே வந்து பல்வேறு வகையான பிரார்த்தனைகள், பல்வேறு வகையான யாகங்கள் வளர்க்கும் போது அவங்க மனசுல எந்த பயமும் இல்லை, அவ்வளவு அமைதியாக. ஆறுகள் எல்லாமே அவ்வளவு நீர் அப்படியே சத்தமில்லாமல் அப்படியே அந்த ஓடையில் நீர்கள் பெருகி ஓடுகின்றன. ஏரிகள் எல்லாம் அப்படியே தண்ணீர் ததும்பி, வெள்ளம் அந்த மாதிரிலாம் கிடையாது, அமைதியாக எல்லா இடத்துலயும் அப்படியே சௌக்கியம், சுபிக்ஷம். பகவான் இப்ப வரப்போறாரு வெளியே, அந்த சிம்டம்ஸ் எல்லாமே காட்டுது அந்த இடத்துல. பார்ப்பதற்கு மலர்கள் கண்களுக்கு அவ்வளவு அழகாக, மரங்கள் பச்சை பசேல்னு, பழங்கள் அப்படியே தொங்குது, பார்க்கறதுக்கு அவ்வளவு ரம்யமாக இருக்கிறது. பறவைகள் எல்லாருமே வந்து கூக்கு கூக்குன்னு அந்த அளவுக்கு நாதங்கள் பொழிய, பிராமணர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவங்க செய்ய வேண்டிய நித்திய கடமைகளை செய்து கொண்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கந்தர்வர்கள், கிண்ணர்கள், வித்யாதாரிகள், அப்சரர்கள் எல்லாருமே சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் நாட்டியம் ஆடிக்கொண்டு இசை அமைத்து கொண்டு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பொழுது பகவான் சதுர்புஜ ரூபமாக தோன்றுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் பகவான் நான் வந்துட்டேன், சங்கு சக்கர கதா பத்மா, அவருடைய இதயத்தில் அந்த ஸ்ரீவட்சம் அந்த முத்திரையோடு அவர் அப்படியே மஞ்சள் கலர் ஆடை, கருநிறம், கருமேகத்தின் கலர், அப்படியே சுருள் சுருளான முடி, அவருடைய கிரீடத்தில் வந்து வைடூரியங்கள், பொக்கிஷமான கற்கள், இதெல்லாமே வச்சு அந்த அளவுக்கு அழகாக அவருடைய இடுப்பில் அந்த தங்கத்தினால் கட்டப்பட்ட
அவ்வளவு ஆபரணங்களோடு பகவான் ஜெகத் ஜோதியாக அங்கு தோன்றுகிறார். இதுதான் பகவானினுடைய ஒரு அவதாரம். எப்படி தோன்றுகிறார் என்றால், இந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டு பகவான் முதலில் நந்த கோகுலத்தில் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அதன் பிறகு வசுதேவருடைய மனதில் தோன்றி வசுதேவர் தேவகிக்கு எப்படி நம்ம இனிஷியேஷன் வாங்குறோமோ அந்த மாதிரி பகவானை அவருடைய கர்ப்பத்திற்கு மாற்றுகிறார். ஷீ இஸ் கெட்டிங் இட். அதன் பிறகு பகவான் பரபிரம்மம். இதுக்கப்புறமா நிறைய பிரேயர்ஸ் இருக்கு. மனதளவில் ரெண்டு பேருமே பகவான் தோன்றியதை உணர்ந்து நிறைய பரிசுகள் மனதளவில் தருகிறார்கள். 10,000 பசுக்கள், பிராமணர்களுக்கு அன்னதானம், என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த ஜெயில உக்காந்துகிட்டே வசுதேவர் அவ்வளவு தானங்கள் செய்து அந்த சச்சிதானந்தருக்கு எவ்வளவு பெருமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு பெருமை இருவருமே பெருமைப்படுத்திக் கொள்கிறார்கள். சோ முதலில் பகவான் தோன்றியது சதுர்புஜ ரூபத்தில் தான். நமக்கு நேரம் இல்லை, ஸோ இதால் நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்தது கிளாஸ்ல நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஃபர்தரா இதை பத்தி பேசலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இதோட நம்ம பகவானினுடைய அவதாரம், ஆக்சுவலா இன்னைக்கு பிரபுபாதருடைய நந்தோட்சம் வருது, அதை பத்தியும் பேசலான்னு தான் பார்த்தேன். பட் நிறைய டைம் இல்லை நமக்கு. ஸோ முடிஞ்சா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ரெண்டுத்தையுமே கிளப் பண்ணி பேசலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச்.